தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு பற்றி ஒரு கேள்வி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜமாத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஹஜ் உம்ரா சர்வீஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹஜ் உம்ரா சர்வீஸ் செய்யக்கூடாதுன்றப்ப நம்ம யாரை பின்னோக்கி போகிறோம்னா சுன்னத்துல் ஜமாத்து அவங்க கூட தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அப்போ நம்ம நபி வழிக்கு மாற்றமாக உள்ளதெல்லாம் ஏராளமான பிரச்சாரங்களை வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம். நபி வழிக்கு மாற்றமாக இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பிதஅத்து அப்படின்றோம். முதல் கேள்வி நீங்கள் பதில் சொல்லும்போது கூட ஹஜ் உம்ராவில் வந்து பிதஅத்துகள்லாம் நடக்குதில்ல, அதுக்காக தான் நம்ம பிதஅத் ஒழிப்பு மாநாடு அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இதே தௌஹீத் ஜமாத்தில் உள்ள நிர்வாகத்தில் இருக்க நபர்கள் செயல்பட்டால் அதுக்கு அல்லாஹ்வை பயந்து அவங்க செயல்படுவாங்கல்ல, ஏன் அது வேற வேற வேலைகள்லையும் நிறைய பொய்கள் மோசடிகள் தான் சொல்லக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. அப்ப இதுல மட்டும் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்றது வந்து என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர், அவங்களுடைய கேள்வி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து அந்த நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகளை கொஞ்சம் அதிகமாக வைத்திருப்போம். பொதுவாக மார்க்கம் சொன்ன எல்லா சட்டத்திட்டங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். அதுல குறிப்பாக மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள், அதுல சில விஷயங்கள் கிளை நிர்வாகத்தில் இருந்து எல்லா மக்களுக்கும் சில குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். சில விஷயங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை வச்சிருப்போம். சில விஷயங்கள் மாவட்டத்தை தாண்டி மாநில நிர்வாகத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்களா இல்லையா, மேலாண்மை குழு, தணிக்கை குழு என்ற அந்த உயர்நிலை குழு உறுப்பினர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகளை வச்சிருப்போம். அதுல உள்ள ஒண்ணுதான் இன்றைக்கு ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறவங்க அல்லது ஒரு மாநில நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஹஜ் உம்ரா சர்வீஸ் நீங்க நடத்தாதீங்க அப்படின்னு அதை ஒரு நிலைப்பாடாக நாம வச்சிருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடாக நாம வச்சிருக்கிறோமே, இன்றைக்கு இந்த ஒரு நிலைப்பாடை நாம் வைக்கிற பொழுது இன்றைக்கு மற்றவங்க ஹஜ் உம்ரா சர்வீஸை நடத்தும் பொழுது அதுல பல பிதஅத்துகளை உள்ள நுழைச்சு கொண்டு வந்துடுறாங்க. நாம அதுவே ஹஜ் உம்ரா சர்வீஸை நடத்தினோம் என்று சொன்னால் எந்த ஒரு பிதஅத்தும் இல்லாம முழுக்க முழுக்க நபி வழி அடிப்படையில அந்த காரியத்தை நம்ம கொண்டு வந்துடலாமே. அப்ப இந்த ஜமாத்து மத்திரையும் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாநில நிர்வாகிகளுக்கு இது போன்ற சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்குது என்று என்ன செய்யறாங்க. இதுதான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம். நம்ம ஜமாத் சார்பா எந்த ஒரு இடத்திலையுமே ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துறது ஹராமு என்று எந்த ஒரு இடத்திலையுமே சொல்லல. அப்படி சொன்னால் அது தெளிவான ஒரு குற்றம். ஒரு விஷயத்தை ஹராமு என்று சொன்னோம்னு வைங்க, அது தெளிவான ஒரு குற்றம். நம்ம எங்கேயுமே ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துறத ஹராம் என்று நம்ம சொல்லவே இல்லை. நிர்வாக ரீதியில நாம சில கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்கிறோமே, ஏன் நிர்வாக ரீதியில சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? பொதுவாக எந்த ஒரு விஷயங்கள் மக்களால கடுமையான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக ஆக்கப்படுதோ அதுல நிர்வாக மட்டத்தில் இருக்கிற நாம நம்மளை ஈடுபடுத்திக்கிட கூடாது. பொதுவா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஈடுபடக்கூடாது. மக்களால் அதிகம் பேசப்படுகிற விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு செயல் எதுவாக இருந்தாலும் அதை நிர்வாக மட்டத்தில் உள்ளவங்க நீங்க அதை தவிர்த்துக்கிடுங்க. ஏன்னா நாம வந்து பிற ஆட்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருமே எப்படி இருக்கணும், நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் பொழுதே வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னோடியாக என்னை ஆக்கி வைப்பாயாக. நான் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நான் இருக்கணும் என்று இந்த ஒரு பிரார்த்தனையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இதர மக்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அதனால தான் நம்ம ஜமாத்துல பல கட்டுப்பாடுகள் போடுவதற்கு காரணமே அதுதான். மார்க்கம் நமக்கு ஒரு விஷயத்தை அனுமதித்திருக்கும் பொழுது அதுல சில குறிப்பிட்ட காரணங்களால இதை நீங்க தவிர்த்துக்குங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துக்கிடுங்க என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா நாம பிற மக்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். இப்ப அதுலதான் நாம என்ன வெறும் ஹஜ் உம்ரா சர்வீஸ் மட்டும் சொல்லல, இந்த ரியல் எஸ்டேட் நடத்துறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, மாநில நிர்வாகத்தில் உள்ளவங்க வந்து நீங்க ரியல் எஸ்டேட்டை நடத்தாதீங்க என்று அதையும் மாநில நிர்வாகிகளுக்கு நாம ஒரு சட்டமாக வச்சிருக்கிறோம். ஏன் அந்த சட்டமா வச்சிருக்கிறோம்? இப்படி நம்ம எந்த விஷயத்துல நிர்வாக மட்டத்துல நமக்குள்ள ஒரு சட்டத்தை எடுத்து போடுகிறோமோ அந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் நம்ம பொதுவாக செய்யக்கூடிய வியாபாரத்திற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு எல்லா வியாபாரத்துல மோசடி இருக்கத்தான் செய்யுது, எல்லா வியாபாரத்துல கலப்படம் இருக்கத்தான் செய்யுது. நாம மோசடி பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம், கலப்படம் பண்ணாதீங்க, நியாயமான அடிப்படையில் நீங்க அந்த வியாபாரத்தை கொண்டு போங்க என்று மத்த விஷயத்தில் சொல்லக்கூடிய நாம் அந்த இரண்டு விஷயங்கள்ல நாம கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடுகள் எடுப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஒருவர் ரியல் எஸ்டேட்டை நடத்துகிறார் என்றால் அப்படி நடத்தக்கூடியவர் அவர் வாயில இருந்து உண்மைகள் அதிகம் வருவதற்கு பதிலாக தொழில் நிமித்தமாக பொய்கள் தான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த ரியல் எஸ்டேட் விளம்பரத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன்,
அந்த விளம்பரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? 10 அடி தோண்டினால் தண்ணி வரும் அப்படின்னு விளம்பரம் போட்டிருப்பாங்க. அதான் நீங்க அந்த சென்னையில அந்த கடுமையான வெள்ளங்கள் ஏற்படும் போதெல்லாம் சொன்னாங்க, 10 அடிக்கு தண்ணி வரும்னு சொன்னீங்களே, தோண்டுனா தண்ணி வரும்னு சொல்றதுக்கு பதிலா மழை காலத்துல, ஏன்னா அந்த இடமே குளத்துல இருக்குது, நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல 10 அடி வரை தண்ணி மழை வெள்ளம் வந்து சேர அப்படி சொல்லி இருக்கலாமே என்று அந்த மழை வெள்ளத்தின் பொழுது இதை வந்து கமெண்ட்ஸ் போடக்கூடிய மக்கள் நிறைய இருப்பாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட்ல அப்படி தண்ணியே வராத இடமா இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சாரங்கள்ல எப்படி இருக்கும்? அந்த இடம் சீக்கிரம் சேல்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தண்ணியா நீங்க கவலையே படாதீங்க, 50 அடி நீங்க போர் போடுங்க, தண்ணி கடுமையாக பீறிட்டு வரும். அவங்க 50க்கு 500 அடி போட்டாலும் தண்ணி இருக்காது. சரி, பக்கத்துல அப்படி முக்கியமான இடங்கள்லாம் இருக்குதா? ஸ்கூல் இருக்குதா? ஹாஸ்பிட்டல் இருக்குதா? எங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க. மெயின் ரோட்டை ஒட்டி அந்த பைபாஸ் ரோட்டை ஒட்டி ஒரு 20 அடி தூரத்துல தான் அந்த இடம் இருக்கும்பாங்க. ஆனா உண்மையிலேயே பைபாஸ் ஒட்டி 20 அடி தூரம் இருக்கும். ஆனா அந்த பைபாஸ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்குமான்னு பார்த்தா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் மக்களே இல்லாத இடத்துல மெயின் ரோட்டை ஒட்டி போட்டிருப்பாங்க. அப்ப இப்படி பல இடங்கள்ல வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை தான் அதிகமாக ரியல் எஸ்டேட் தொழில பார்க்க இருக்கிறதுனால நம்ம நிர்வாக மட்டத்தில் இருந்து அது போன்ற காரியத்தை நாம செய்யறோம்னா நாம செய்யக்கூடிய இந்த தவறுகள் அதனுடைய பாதிப்பு நம்மளோடு வந்து இருக்காம நாம சார்ந்து இருக்கிற அந்த நிர்வாகத்தையும் சேர்த்து பாதிக்கிறது. என்னங்க உங்க நிர்வாகி இப்படி பண்ணிவிட்டாருங்க, உங்க நிர்வாகி இவர் தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறாருன்னு நம்பித்தான் நாங்க செஞ்சோம், எவ்வளவோ பல நல்ல காரியத்தில் இறங்கி செஞ்சாருன்னு நம்பி நாங்க செஞ்சோம், இவரை நம்பி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க கட்டுப்பட்டதுனால நாங்க இப்படி பாதிப்படைஞ்சுக்கிட்டோமே என்று இது நம்மளுடைய அந்த கொள்கைக்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்ற காரணத்தினால ரியல் எஸ்டேட்டையும் மார்க்க நமக்கு அறவே தடுக்கல. ஆனால் இன்றைக்கு அதுல அதிகமாக பொய்கள் புழங்குறதுனால இதுல நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சுக்குவோம். நம்ம இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக அமையணுங்கிறதுக்காக இன்னைக்கு அது போன்ற நம்ம விஷயங்கள் வந்து விலகிக்குவோம் என்று அப்படி எடுத்தமே. அது போன்ற ஒரு முடிவு தான் இந்த ஹஜ் சர்வீஸ் விஷயத்திலையும். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சரியாத்தானே தெரியுது, நாம ஹஜ் சர்வீஸ் நடத்தணும்னா முழுக்க முழுக்க நபி வழிய மக்களுக்கு எடுத்து சொல்லி குர்ஆன்ல உம்ராவினுடைய சட்டமா என்ன சொல்லப்படுது, ஹதீஸ்ல உம்ராவினுடைய சட்டமே என்ன சொல்லப்படுது, அமர் ஹஜ்ல என்னென்ன சட்டங்கள் சொல்லப்படுது, மக்கள் அந்த அடிப்படையில வழி நடத்தி கொண்டு போயிடலாமே. அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு முறையாகத்தானே இருக்குது என்று ஒரு பக்கம் நமக்கு பார்த்தாலும் அதனுடைய மறுபுறத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துறவங்க அவர்களுடைய கூற்றுகளும் ஏறத்தாழ அந்த ரியல் எஸ்டேட் உள்ளவங்க எந்த மாதிரியான நிலைகளை சொல்றாங்களோ அந்த நிலைகள் இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒருபடி மேல என்ன செய்யறாங்க, தவறு செய்யக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அது எப்படி தவறு செய்யறது, அதைத்தான் நான் முன்னாடியே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட மேற்கோள் காட்டினேன். இன்னைக்கு உள்ள சவுதி அரசாங்கம் மகரமான ஒரு துணை என்று இருந்தா தான் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ விசாவை தர்றாங்க. அப்படி அவங்க ஒரு சட்டம் வச்சுட்டாங்கிறதுக்காக யாரோ ஒரு ஆளை மகரமாக ஆக்கலாமா? இஸ்லாம் என்ன அந்த மகரமான விஷயத்தை அவ்வளவு ஒரு கேளிக்கையான ஒரு பொருளாவா வச்சிருக்குது? மகரம் என்றால் என்ன? ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தந்தை அந்த பெண்ணுக்கு மகரமா இருக்கலாம். யாரையோ ஒரு ஆளை என்னுடைய தந்தைன்னு சொல்லி எப்படி ஒரு பெண்ணை ஒரு மகரமான ஒரு பெயர்ல போட முடியும்? அவங்க பக்கத்துல உட்காராட்டாலும் சரி, இவங்க தனியா இருக்க போறாங்க, இவங்க தனியா இருக்க போறாங்க. ஆனால் யாரோ ஒருவரை என்னுடைய தந்தை என்று எப்படி போடுவது? யாரோ ஒருவரை என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் என்று எப்படி போடுவது? யாரோ ஒருவனை என்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பையன் சகோதரனுடைய பையன் என்று மகரம் இல்லாத ஆட்களை மகரமான ஆள் என்று எப்படி போடுவது? ஆனா இன்னைக்கு இங்க ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துறவங்க அவங்க தெளிவா என்ன சொல்லணும், மார்க்கத்தை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இல்ல நீங்க ஒரு பெண்ணு மட்டும் நீங்க தனியாக எங்கள்கிட்ட அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அங்க மகரமான பிரச்சனை வர்றதுனால ஒண்ணு நீங்க குடும்பத்தில் உள்ள மகரமான ஆளை அழைச்சிட்டு வாங்க, அப்படி அழைச்சிட்டு வந்தா நாங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்றோம். மகரமான ஆளை அழைச்சிட்டு வராட்ட எங்களால ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லணும். ஆனா ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்துற யாருமே அதை செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி செய்யாம இருக்கிறாங்க? இப்படி வரக்கூடிய இப்படி ஒவ்வொரு ஆட்களையா நம்ம விட்டுட்டு போனோம்னா அப்ப நாம எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி நம்ம பொருளாதாரத்தை கவனிக்க முடியும்? அப்ப அந்த பொருளாதார மோகம் என்பது மார்க்கம் தடுக்கக்கூடிய அந்த ஒரு தடையை செய்ய தூண்டுதா இல்லையா? அப்ப இந்த ஒரு நிலையில நம்மளை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. நம்ம ஜமாத்துல நாம இதுக்கெல்லாம் சில முட்டுக்கட்டைகள் போடுவதற்கு அதுல நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை அதிகமாக்கி கொள்வதற்கு காரணம் என்ன? நாமளும் அடுத்தவர்கள் செய்வதை போல யாரோ ஒருவனை ஏதோ ஒரு பெண்ணுக்கு மகரமானவன் என்று சொல்லக்கூடிய இந்த தவறை செய்துவிடக் கூடாது.
சரி, இந்த தவறு மட்டும்தான் செய்யறாங்களா? இது அல்லாம நீங்க அந்த ரமலான் நேரத்தில் நிறைய பார்க்கலாம். டிவிகள்ல நிறைய சகர் நேர நிகழ்ச்சிகள்லாம் வரும் பொழுது ஹஜ் உம்ரா சர்வீஸினுடைய அந்த விளம்பரங்கள் தான் கொஞ்சம் அதிகமா வரும். அப்பதான் அந்த விளம்பரத்தில் எப்படி காட்டுவாங்க, ஹரமுக்கு அருகிலேயே நாங்க உங்களுக்கு ரூம் எடுத்து தருவோம், நீங்க அந்த ரூம்ல இருந்தே ஹரம கண்ணால பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த ரூம்ல இருந்து ஹரம் காட்டுற மாதிரி இப்படி போக்கஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு பக்கத்துல நமக்கு ரூம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப அதிக நேரம் ஹரம்ல போய் இருந்துடலாமே. அவங்க அந்த மக்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். சரி, வெளி இடத்துல துழுவுறதை விட ஹரம்ல துழுதோம்னு நமக்கு நிறைய நன்மை இருக்குது, மார்க்கம் சொல்லுது. இன்னும் அந்த ஹரம்லேயே நம்ம நிறைய நேரத்தை செலவிடலாமே, நமக்கு அலைச்சல் வந்து பிரச்சனை இல்லாம இருக்குமே. இன்னும் அதுல சொல்லுவாங்க, உங்களுக்கு உணவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லா உணவுகளையும் நம்ம சிறந்த முறையில் ஏற்பாடு தந்துருவோம். தங்குமிடம் ஹரமுக்கு அருகில ரொம்ப நடக்கிற தூரம் தான், கடைசியில நடந்து தான் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த விளம்பரம் போடும்போது காட்டினாங்கல்ல, ஹரமுக்கும் அந்த ரூமுக்கும் மத்தியில ரொம்ப பக்கத்துல காட்டினாங்களே, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ரூமை போட்டு கடைசியில என்ன சொல்லிடுவாங்க, இல்ல நாங்க ரூம் வந்து பக்கத்துல தான் நாங்க பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், ஆனா எங்களுக்கு ரூம் கிடைக்காம போயிடுச்சு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க, நீங்க கொஞ்சம் தூரமா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நடந்தே வந்துடலாம். எத்தனையோ வயசான ஆட்கள் சரி இவ்வளவு பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த காரியங்கள் ரொம்ப இலகுவாக செய்ய முடியுது என்ற இந்த விளம்பரங்களுக்கு நம்பி பல ஆட்கள் போறாங்களே. அப்ப பல ஆட்கள் போனவங்க அங்க போய் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த ரூம் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி அதுல நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. அதே மாதிரி உணவு, நீங்க மட்டும்தான் தனியா இருப்பீங்க, உங்களுக்கு நாங்க தனியா ஒரு ரூம் தந்துருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க அழைச்சிட்டு போன பிறகு 4-5 குடும்பத்தை சேர்த்து விட்டு 4-5 குடும்பம் சேர்த்து நீங்க ஒரே ரூம்ல இருந்துக்கிறீங்க, ரூம் அவைலபிள் இல்ல. அப்ப முன்னாடி அழைச்சிட்டு போறதா இருந்தா என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கிறோமோ அதை அவங்க முயற்சி எடுக்கணுமா இல்லையா? ஹரமுக்கு பக்கத்திலேயே நம்ம ஒவ்வொரு வருஷம் நம்ம ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போவோம், நம்மளை நம்பி இத்தனை பேர் வர்றாங்க, அப்ப இத்தனை பேர் வரும் பொழுது ஆரம்பத்திலே அந்த ரூமை புக் பண்ணி வச்சிருவோம், அதுல எத்தனை பேருக்கு தனியா ரூம் நம்ம தருவோம்னு சொல்றோம், வாக்குறுதி கொடுக்கிறோமோ அந்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்றிடுவோம். தனியா கொடுக்கறவங்களுக்கு தனியா நம்ம ரூமை கொடுத்துருவோம், சில ஆட்களுக்கு உங்களுக்கு தனியாவே சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா 20 பேர் 30 பேரை சேர்த்து விட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சுக்குங்க. அதுல பல ஆட்கள் என்னன்னா, சரி நாம வந்து ஹஜ்ஜி என்ற ஒரு வணக்கத்திற்காக வந்திருக்கிறோம், உம்ரா என்ற ஒரு வணக்கத்துக்காக வந்திருக்கிறோம், வணக்கம் செய்வதற்காக வந்த இடத்துல இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, இருந்தாலும் நம்ம அதை வெளியே சொல்லிக்க வேண்டாம், நம்ம நம்மளுடைய வணக்கத்தை மாத்திரம் பார்த்துட்டு போவோம் என்று பல மக்கள் அவங்க என்ன வாக்குறுதியை கொடுத்து மீறினாங்களோ வேற வழி இல்லை என்று கட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு பரவலாக பல ஹஜ் சர்வீஸ்கள் அதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதுல சில நேரங்கள் அவங்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அவங்க சில இடங்கள்ல முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, நம்ம தொலைவுல போயிடுது. அப்ப இந்த மாதிரி பல பொய்களை சொல்லக்கூடிய பல பொய்யான போலியான வாக்குறுதியை நம்பி மக்களை வர வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்துவிட்டு கடைசி அதை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையில அந்த தொழில் இருக்குது. இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல கடந்த காலத்துல நம்ம அது சென்னையில எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், விமானத்துல வந்து இறங்கியவங்களை நேரடியாக நம்ம அவங்கள்ட்ட பேட்டியே கண்டிருக்கிறோம். ஹஜ் சர்வீஸ்ல இப்ப எந்த ஒரு ஹஜ் செய்யறதா இருந்ததுன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சில குறிப்பிட்ட கோட்டாக்களை ஒதுக்கி இருப்பாங்க. இப்ப இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நாங்க வரக்கூடிய ஹஜ்ல எல்லாம் ஹஜ் செய்ய போறோம், ஒட்டுமொத்தம் நம்ம எல்லாரும் கிளம்புறோம்னு வைங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொருளாதாரத்தை தன்னிறைவாக தந்து ஹஜ் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருந்து ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்கள் ஹஜ் செய்ய போறோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஹஜ் விசா கிடைக்குமானா கிடைக்காது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட கோட்டாக்களை ஒதுக்கி இருப்பாங்க. அதுல அந்த நாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு கோட்டா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாநில மக்களுக்கு இவ்வளவு கோட்டா என்று இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சில குறிப்பிட்ட கோட்டாக்கள் இருக்கிறது. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஜ்ஜுக்காக நிறைய காசுகள் அவங்கள்ட்ட நம்பி மக்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்துருங்க என்று சொல்லி ஆளை வர வைத்து விடுவார்கள். அப்படி ஆளை வர வைத்து கடைசியில ஏர்போர்ட்ல உள்ள டிக்கெட் எல்லாம் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அங்க உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு விசா இன்னும் இது ஏறல, உங்க பாஸ்போர்ட்ல விசா ஏறாம இருக்குது என்று ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்து திரும்பி போனவங்க எத்தனை பேரு? பல ஆட்கள் இந்த ஜமாத் கண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில இதே மாதிரி என்ன நடந்துச்சு, ஹஜ்ஜுக்கு ஆள் போயிட்டாங்க,
அங்க போன பிறகு அதுக்கு பிறகு தெரிய வருது அவங்களுக்கு அதுக்குரிய அந்த வசதிகளை ஒழுங்கா ஏற்படுத்தி கொடுக்கல, அதுல ஏமாற்று வேலை நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த சில மணி நேரங்களிலேயே வந்த ஆட்கள் அப்படியே விமானம் மூலம் திருப்பி அனுப்புறாங்க. அப்படி விமானம் மூலம் திருப்பி சென்னைக்கு மீண்டும் வரும் பொழுது சம்பந்தப்பட்டு அதுல ஒரு வயசான அம்மாவிடத்துல நேரடியா போய் பேட்டி கேட்கிறோம், என்ன நடந்துச்சு, என்ன யாது? இல்ல இப்படி என்ன ஏமாத்தி போட்டாங்களே, நான் வந்து ஒரு வணக்க வழிபாட்டுக்காக இப்படி வந்தேன், அவங்களை நம்பி எல்லாமே தயாராயிடுச்சுன்னாங்க, இங்க இருந்து அங்கேயும் போய் இறங்கியாச்சு, இறங்கி போயும் எங்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாம ஆயிடுச்சு, எங்கள் அந்த சவுதியில ஜித்தாவிலேயே ஏர்போர்ட்டிலேயே திருப்பி அனுப்பி உங்களுக்கு இன்னும் இந்த விசாவே இதாகல, உங்க பாஸ்போர்ட்ல விசாவே ஏறல, நாங்க உங்களுக்கு அனுமதியை கொடுக்கல, நீங்க அடுத்த பிளைட்ல அப்படியே திருப்பி போயிடுங்க என்று அப்படியே எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுல பல மணி நேரங்கள் நாங்க உணவில்லாமல் திண்டாடணும். சம்பந்தப்பட்ட அந்த ஹஜ் சர்வீஸ் உள்ளவங்களை நாங்க தொடர்பு கொள்ளுகிற பொழுது அவங்க எங்களுடைய தொடர்பு எண்களை எடுக்கிறது இல்ல, நாங்க அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, கடைசி வேற வழி இல்லாம நாங்க ஊருக்கு வந்துட்டோம். இப்படி எத்தனை நபர்கள் நம்பி ஏமாந்தவங்க, இந்த ஹஜ் சர்வீஸ்ல பொருளாதாரத்தை இழந்தவங்க, அவங்கள நம்பி பொருளாதாரத்தை இழந்தவங்க எத்தனை. அப்ப இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த ஜமாத்து சரி நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்குவோம். இன்னைக்கு அந்த சவுதியினுடைய சட்டப்படி மகரமான நிலை இல்லாம ஒரு பெண் வரக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க, நம்ம அதுல போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது. இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் என்று சொல்ல வந்தாலும் அப்ப அதுல நமக்கு வேற சில பிரச்சனைகள் பொருளாதார ரீதியில் இழப்பு வருது. என்ன நோக்கத்துக்காக அந்த ஹஜ் சர்வீஸ் நடத்துறோமோ அந்த பொருளாதாரம் நமக்கு இல்லாம போயிடுது. அதனால தான் இன்னைக்கு மத்த ஆட்கள் ஹஜ் சர்வீஸ் கொஞ்சமா இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரபலியமாக்குவாங்க, பிரபலியமாக்கி அதுல நிறைய ஏமாத்து வேலைகள் ஓடிட்டு போகும். அப்படி நிறைய ஏமாற்று வேலைகள் இருந்தாலும் நாம அதுல களம் இறங்காமல் இருப்பதற்கு சில நேரங்கள் இப்படி மார்க்க சட்டத்தை மீறுறது அதுல ஒரு காரணம் அமைஞ்சிருது. பல நேரங்கள்ல பொய் வாக்குறுதி கொடுக்கிறது ஒரு காரணம் அமைஞ்சிருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிக்குனுடைய அடையாளம் என்பது 3. இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். இதுல அந்த நிலையை பார்க்க முடியுது. இதா வஅத அக்லஃப, அதே மாதிரி அவன் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். இதுல அதை பார்க்க முடியுது. இத துமின ஹான, அவனை நம்பினால் அவன் மோசடி செய்திருவான். அதை பார்க்க முடியுது. எந்த முனாஃபிக்குனுடைய பண்பை 3ஆக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த 3 தன்மைகள் இதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே அதிலிருந்து நாம நம்ம உள்ள வந்துட்டோம்னா பொருளாதாரத்திற்காக நம்மளை இது போன்ற ஒரு நிலைக்கும் கொண்டு வந்து விடக்கூடாது. அதனால நாம இதுல கொஞ்சம் நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்குவோம் என்று சொல்லித்தான் நம்முடைய ஜமாத் சார்பாக இன்றைக்கு நாம இது போன்ற நிர்வாகிகளுக்கு சில கட்டுப்பாடுகளை ஹஜ் சர்வீஸ் வச்சு நடத்தாதீங்க. அப்படி நடத்துறதுனால அது நாம நிறைய கெட்ட பெயர்களை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெட்ட பேர் கடைசியில தௌஹீத் ஜமாத்காரன் நம்பித்தானே கொடுத்தோம், இவங்க இப்படி ஏமாத்தி போட்டாங்களே என்று அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாம இந்த கொள்கைக்கு தந்துடக்கூடாது என்று இதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு வேலைகள் நம்ம கட்டுப்பாடுகளை போட்டாலும் நபிவழி அடிப்படையில் மக்களை உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும், அதை நம்ம இன்னைக்கு ஹஜ் சர்வீஸ் நடத்தித்தான் செய்யணும்னு கிடையாது. அதுல உள்ள இறங்கும் பொழுது அதுல பல பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது. அதுல இருந்து மீண்டு வருவோமோ வர முடியாதாங்கிற ஒரு பெரிய ஒரு நெருக்கடி நமக்கு இருக்குது. எனவே நாம ஹஜ் சர்வீஸ்க்கு உள்ள போகாம நாம வெளியே இருந்தே ஹஜ்ஜினுடைய நேரங்கள்ல நம்ம எல்லா இடங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், ஹஜ் வழிகாட்டி வகுப்பு நாம நடத்துவோம், உம்ராவினுடைய வழிகாட்டி வகுப்பு நடத்துவோம். அதில் நபி வழிக்கு உட்பட்டு நாம எப்படி ஹஜ் பண்றது, நபி வழிக்கு உட்பட்டு நாம எப்படி உம்ரா செய்வது, அந்த சட்டத்திட்டத்தை நமக்கு அது நோக்கம் என்றால் நாம் இன்றைக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு இடங்களிலேயும் அது இது போன்ற கிளைகள்ல நடத்தப்படாம இருக்குதுன்னா அடுத்த இந்த ஹஜ்ஜுக்கு நெருக்கமான மாதங்கள்ல அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹஜ் உம்ரா ஒரு வழிகாட்டி வகுப்பு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா அதுல குறிப்பா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களை உம்ராவுக்கு போகக்கூடிய மக்களை அவங்கள வர வச்சு அவங்களுக்கு நாம கைட் பண்ணோம்னு சொன்னா முழுக்க முழுக்க நபி வழி அடிப்படையில் நாம எடுத்து சொல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துரும். எனவே மார்க்கத்தை சொல்வதற்கு அது போன்ற வழிமுறைகளை நாம கையில எடுக்கிறோம். இந்த டிராவல்ஸ் ஹஜ் சர்வீஸ் நம்ம நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கு இது போன்ற சில காரணங்கள் தான் நாம நிர்வாக மட்டத்தில் நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகள் போடுறதுக்கு காரணமா இருக்குது. இதை இந்த கேள்விக்கான பதிலா சொல்லிக் கொள்வோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.